ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு லாங்குவேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த லாங்குவேஜில் நம்ம ஃப்ளூவண்ட்டாக பேசணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸோட சேம் மீனிங் வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் செலக்ட். செலக்ட் அப்படின்றதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா தேர்வு செய் இல்லைனா தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது தான். ஸோ நம்ம செலக்ட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், சேம் மீனிங் உள்ள வேர்டு அப்படின்னா சூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ செலக்டோட சேம் மீனிங் வேர்டு தான் சூஸ். ஆல்வேஸ் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா எப்போதும், இல்லை அப்படின்னா என்றென்றும் அப்படின்றது தான் தமிழ் மீனிங். இந்த ஆல்வேஸ் அப்படின்றதுக்கு நம்ம சேம் மீனிங் வேறு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எவர். ஸோ ஆல்வேஸோட சேம் மீனிங் உள்ள வேர்டு வந்து ஃபார் எவர். கனெக்ட் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா இணைக்கிறது, இல்லை அப்படின்னா சேர்க்கிறது அப்படின்றது அர்த்தம். இந்த கனெக்டுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ கனெக்டோட சேம் மீனிங் வேர்டு வந்து ஜாயின். ஃபாஸ்ட் அப்படிங்கிறதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா வேகமாக இல்லைனா விரைவான அப்படின்றது தான் அர்த்தம். ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன சேம் மீனிங் உள்ள வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குயிக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டோட சேம் மீனிங் உள்ள வேர்டு தான் குயிக். இல் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்படி இல்லைன்னா நோய்வாய்ப்படுறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இல் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லோட சேம் மீனிங் வேர்ட் சிக். நியர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில், இல்லை அப்படின்னா அருகில் உள்ள அப்படின்றது தான் மீனிங். நியருக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ நியரோட சேம் மீனிங் வேர்ட் க்ளோஸ். ஸ்டார்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா தொடங்கு இல்லைனா ஆரம்பி அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸ்டார்ட்டுக்கு பதிலாக சேம் மீனிங் உள்ள வேர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிகின் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட்டோட சேம் மீனிங் வேர்ட் பிகின். பிக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பெரிய இல்லைனா பெரியது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ பிக் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லார்ஜ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ பிக்கோட சேம் மீனிங் வேர்ட் லார்ஜ். லாஸ்ட் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா இறுதியான, இல்லை அப்படின்னா கடைசியான அப்படின்ற அர்த்தம். லாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டோட சேம் மீனிங் வேர்ட் ஃபைனல். டிஃபிகல்ட், இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா கடினமான இல்லைனா கடுமையான அப்படின்றதான அர்த்தம். டிஃபிகல்ட்டுக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபிகல்ட்டோட சேம் மீனிங் வேர்டு தான் ஹார்ட். மிஸ்டேக் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா தவறு, இல்லை அப்படின்னா பிழை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ்டேக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம்னா எரர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ மிஸ்டேக்கோட சேம் மீனிங் வேர்டு தான் எரர். ட்ரிப் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா பயணம் இல்லைனா பயணம் செய் அந்த மாதிரியான மீனிங் வரும். ஸோ ட்ரிப்புக்கு பதிலாக நம்ம வேறு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜேர்னி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிப்போட சேம் மீனிங் உள்ள வேர்டு எது அப்படின்னா ஜேர்னி. சேட் அப்படின்றது கவலை, இல்லை அப்படின்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேடுக்கு பதிலாக சேம் மீனிங் உள்ள வேர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா அன்ஹாப்பி. ஸோ சேடோட சேம் மீனிங் வேர்டு தான் அன்ஹாப்பி. ஆங்க்ரி அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கோபம், இல்லை அப்படின்னா சினம் அப்படின்றது தான். ஆங்க்ரிக்கு பதிலாக நம்ம சேம் மீனிங் உள்ள வேர்டு என்ன யூஸ் பண்ணலான்னா மேட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஆங்க்ரியோட சேம் மீனிங் வேர்டு தான் மேட். ஃபினிஷ் அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நிறைவேற்று, இல்லை அப்படின்னா முடி இல்லைனா முடிவு அப்படின்றது. ஸோ ஃபினிஷ்க்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு வந்து சேம் மீனிங் உள்ள வேர்டு யூஸ் பண்ணலான்னா எண்டு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபினிஷோட சேம் மீனிங் வேர்டு தான் எண்டு. ரெஸ்பெக்ட் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா மரியாதை, இல்லை அப்படின்னா மதிப்பு அப்படின்றது. ஸோ நம்ம ரெஸ்பெக்ட்டுக்கு பதிலாக சேம் மீனிங் உள்ள வேர்டு நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணலான்னா
ஹானர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ரெஸ்பெக்டோட சேம் மீனிங் வேர்டு தான் ஹானர். ஹாப்பி அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி இல்லைனா மகிழ்ச்சி அடைய அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஹாப்பிக்கு பதிலாக சேம் மீனிங் உள்ள வேர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா கிளாட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாப்பியோட சேம் மீனிங் வேர்டு தான் கிளாட். கரெக்ட் அப்படின்றதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா சரியான இல்லைனா உண்மையான அப்படின்ற அர்த்தம். கரெக்டுக்கு பதிலாக நம்ம வேற என்ன சேம் மீனிங் வேர்டு யூஸ் பண்ணலான்னா ட்ரூ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டோட சேம் மீனிங் வேர்டு தான் ட்ரூ. கிஃப்ட். ஸோ கிஃப்ட் அப்படின்றதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா பரிசு இல்லைனா அன்பளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம சேம் மீனிங் வேர்டு என்ன யூஸ் பண்ணலான்னா ப்ரெசண்ட். ஸோ கிஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம ப்ரெசண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். கிளாரிஃபை அப்படின்றதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா தெளிவுபடுத்து இல்லைனா விளக்கப்படுத்து அப்படின்றது. ஸோ நம்ம கிளாரிஃபைக்கு பதிலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாரிஃபை அப்படின்றதோட சேம் மீனிங் வேர்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.